ரெட் ஜெயின் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை ஜனவரி 14 பொங்கல் முதல் உலகமெங்கும். MadRabbit, India's finest audio wearable brand, starting at 999. உள்ள கன்சோல் ரூம் உள்ள யுவன் ஓகே. ஸோ அங்கே உள்ள உட்காந்துருப்பாரு. சார் உள்ள போனே வெங்கட் என்னன்னா இந்த 2 சிஸ்டம் கோட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 2 சிஸ்டம் நேசிப்பாயா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நேராக கதவை திறந்து பார்த்தா தம்பி வந்து வேற ஏதோ பாட்டு பண்ணிட்டு இருக்காரு. 2 படம் ஓட்டி விட்டாச்சு, நேசிப்பாயா விட்டாச்சு. இவங்க 2 பேரும் கூட தம்பி வேற ஏதோ பாட்டு பண்ணிட்டு 2 பேரும் அப்படி முறைச்சிட்டு நின்றுட்டு திருப்பி இப்படி ஆட்டிட்டு ஒன்றும் இல்லைப்பா நீ முதல்ல வெளியில வா அப்படின்னு நான் உடனே இன்ஸ்டாகிராமில் ஒன்று போடணும் அப்படின்னு. இவனுக்கு அப்போ கூட தெரியாது ஆக்சுவலி என்ன பண்ண போறேன்னு. சேர்ல போடலாம் வேணாம் மச்சான் நம்ம நிலை போய் நம்ம திரையில உட்காந்துக்கலாம் ஸ்டுடியோல எல்லாம் நிறுத்தியாச்சு. திரையில உட்காந்து இப்படி தலையில கை வச்சுட்டு இவனு சிரிச்சிட்டு இருந்தான். என்னடா இதாண்டா எங்க நிலைமை. Stories behind Shershaah. After Patel, that's one of my best works. That film I can actually make a documentary or I can write a book on that. Because that's a maximum near life death experience. First of all, I full away Kargil shoot pannom. Guys, every single person is from 9th Jackrif. I said okay, I'll come and shoot in Kargil. 1 month before the shoot, எல்லாமே ப்ரெப் பண்ணதுக்கு அப்புறம் போயிட்டு 7 daysல I had to மொத்த லொகேஷன்ஸ் ரீடூ பண்ணும். மொத்த இதுவும் கொண்டு இறங்கினோடனே they announced 370 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் காஷ்மீருக்கு அந்த சைடு மாட்டிக்கிட்டாங்க. ஐ மீன் ஸ்ரீநகருக்கு அந்த சைடு நெட்வொர்க் கட். அப்போதான் ஃபர்ஸ்ட் டிசைட். தட்ஸ் வை ஃபர்ஸ்ட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் டியர் கேஸ். கார்டனில் உட்காந்து அந்த ஹோட்டல் கார்டனில் உட்காந்து ஐம் ஜஸ்ட் ஹேவிங் மை காஃபி அண்ட் மை ஸ்மோக். தலையில் கை வச்சுட்டு என்ன பண்ணுறது தெரியல போது வெளியில் கன் ஃபயரிங் கேட்குது. டமால் 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 கன் ஃபயரிங். வார்னிங் ஃபயர்ஸ். அசருது அடிச்சு தூக்கி 170 மினிட்ஸில் ஒரு கல் வந்து அடிச்சு இப்படி ஃப்ரேமில் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த ஷேர்ஷால அந்த சாப்பர் வந்து இறங்கும் அந்த டெரேனில். we created a helipad for the chopper to land there. Today that is an official helipad. It's called the Shershaah pad. Food, no school made me get my incentive for Manirathan's movie. சமோசாவும் ஃப்ரூட்டியும் அவ்வளோதானே. Because of that only we got into movies. 30 வருஷம் ஆனாலும் என் கண்ணு உன் மேலே இருக்கும். புரிஞ்சுதா? இல்லை ஃப்ரூட்டி சமோசாக்காக தான். என்னென்ன நான் நினச்சேன் சரி ஓகே மனுஷன் என்ன சொன்னான்னா ஐம் ப்ரொடியூசிங் ஃபிலிம்டா நீ நான் அனுப்புகிறேன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு நீ போய் பண்ணு அப்படின்னு. எனக்கு ஓகே அங்கிள் ஃப்ரூட்டி சமோசா கிடைக்குமான்னு டே போடா அப்படின்னு. எங்ககிட்ட ஒரு சிட்டிங் ஃபோட்டோ கிடச்சிருக்கு சார். அந்த ஃபோட்டோவா பார்த்துருப்பாங்க அவங்க. ஆக்சுவலாக அது வந்து we have to depict our agony and our anger. அதுக்காக அந்த ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் அவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கூலாக தான் சார் இருக்காரு. யோ ப்ரோ ஃபீலிங்ஸா ஃபீல் பண்ண ப்ரோ அப்படின்னு போயிட்டாரு. அவர் கூலாக தான் இருப்பாருங்க. அவருக்கு என்ன இங்கே கிளியறது நமக்கு தானே. ஒரு பக்கம் கோட் ஒரு பக்கம் அதான் ஹாலுக்குள்ளே போகிறோம். ஹாலுக்குள்ளே போகும்போது இங்கே ஒரு மியூசிக் செட்டப்பு, இங்கே ஒரு மியூசிக் செட்டப்பு, இங்கே ஒரு மியூசிக் செட்டப்பு, இங்கே ஒரு மியூசிக் செட்டப்பு. என்ன என்ட்ரன்ஸ் கிட்ட மட்டும் தான் யாருமே கிடையாது. உள்ள கன்சோல் ரூம் உள்ள யுவன் ஓகே. ஸோ அங்கே உள்ள உட்காந்துருப்பாரு. சார் உள்ள போனே வெங்கட். நான் வெங்கட்ட பார்த்தோன்னே முறை பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கேன் என்ன என்னோட ரீரே கடைக்கு போயிட்டுருக்கல சார் கோட்டு போயிட்டு இருக்கடா எனக்கு அப்படின்னு. டேய் என்னோட படம் போகணும்டா என்னடா உன் படம் போயிட்டு இருக்கு அப்படின்னா. டேய் எனக்கு ரிலீஸ் இருக்குடாண்ணா. சரி உனக்கு ரிலீஸ் எனக்குடா. டேய் நான் முடிக்கணும்டா ரீ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தா இல்லை மச்சான் அவர் ஹாலை பிரிச்சிட்டா 2 அப்படின்னு. என்னன்னா இந்த 2 சிஸ்டம் கோட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 2 சிஸ்டம் நேசிப்பாயா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா வாசிச்சு சீக்வன்ஸ்க்கு நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இது கொடுத்துருவாங்க. தே வில் டூ த பேக்கிங். ஸோ அந்த பேக்கிங் யுவன் கிட்ட போனதுக்கப்புறம் ஹி வில் ஃபைன் டியூன் இட். ஸோ இப்போ எங்கள் 2 பேருக்கு என்ன கோவம்னா இவன் உள்ள உட்காந்துட்டு இருக்கான் கதவை மூட்டு. எந்த படத்துக்கு உட்காந்துருக்கான்னு தெரியல. அவன் படத்துக்கா ஏன் படத்துக்கானு அவன் என் படத்துக்கு தான் மச்சான் உட்காந்துருக்கான். இன்டர்வல் சீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. டே இல்லடா எனக்கு ஃபைட் சீன் பண்ணோடா அவன் அப்படின்னு சொல்லி நேராக கதவை திறந்து பார்த்தா தம்பி வந்து வேற ஏதோ பாட்டு பண்ணிட்டு இருக்காரு. 2 படம் ஓட்டி விட்டாச்சு, நேசிப்பாயா விட்டாச்சு. இவங்க 2 பேரும் கூட தம்பி வேற ஏதோ பாட்டு பண்ணிட்டு 2 பேரும் அப்படி முறைச்சிட்டு நின்றுட்டு அவர் ஆட்ட திருப்பி இப்படி ஆட்டிட்டு யோ ப்ரோ யோ ப்ரோ வெங்கட்ல இவன் எல்லாம் சரியில்லை இவன் எல்லாம் சரியில்லை இவனா ஒன்றும் இல்லைப்பா நீ முதல்ல வெளியில வா அப்படின்னு நான் உடனே இன்ஸ்டாகிராமில் ஒன்று போடணும் அப்படின்னு. இவனுக்கு அப்போ கூட தெரியாது ஆக்சுவலி என்ன பண்ண போறேன்னு. அவங்ககிட்ட சொல்லிட்டான் எங்க மச்சானா நம்ம சேர்ல போடலாம் வேணாம் மச்சான் நம்ம நிலை போய் நம்ம திரையில உட்காந்துக்கலாம் ஸ்டுடியோல எல்லாம் நிறுத்தியாச்சு. திரையில உட்காந்து இப்படி தலையில கை வச்சுட்டு இவனு சிரிச்சிட்டு இருந்தான். என்னடா இதாண்டா எங்க நிலைமை. நீ என்ன பண்றனா நீ அப்படியே நேரில் நின்று வி ஸ்டேஜ் தட். நீ நேரில் நின்று ஃபோன் பேசிட்டு நீ வழக்கம் போல பேசுவியே அந்த மாதிரி வழக்கம் போல எங்களெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நாங்கெல்லாம் எக்ஸிஸ்டன்ஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ் மாதிரி பண்ணுவோம்ல அதே மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு we click that picture. GTA NPC நான் பிளேயபிள் கேரக்டர்ஸ் சொல்லிட்டு சும்மா எதுக்கு இருக்குன்னு தெரியாத மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. 500 கோடி சார் 2 சேர்ந்து கீழே உட்காந்துருக்கிறது. கேஷுவலா 50 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணிட்டு ஃபோன் பேசிட்டு போயிட்டு இருக்குது. அண்ட் ஒன் திங் நீங்க ஜஸ்ட் லைக் யுவன் சாரோட அசோசியேஷன் கூட ஒரு இடத்துல நீங்க சொன்ன மாதிரி ஷெர்ஷால உடைக்கணும் அந்த ஜோன்ல உடைச்சிங்க.
பட் ஷேகர் பிரசாத் சார் உடஞ்சதே இல்லை சார். அதுக்கு ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் ஷேகர் பிரசாத் தான் ஆஸ்தான எடிட்டர் உங்களுக்கு. ஆமா. ஒரு எடிட்டர் அண்ட் டைரக்டரோட ரிலேஷன்ஷிப் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஒளிவு மாதிரி இருக்கவே கூடாது. ஃபுட்டேஜ் இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை. அந்த சோன் உங்களுக்கும் ஷேகர் பிரசாத் சார் இருக்குமான ஒர்க்கிங் ஸ்டைல்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்? இல்லைங்க, ஸ்ரீகர் சார் வந்து when I was 17 years old, எனக்கு 17 வயசு அப்போ அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். நான் 17 வயசு அசிஸ்டண்ட்டாக ஏன்னா காலேஜ் பண்ணும்போது நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ ஹி வாஸ் அன் எடிட்டர். ஸோ ஹி வாஸ் அ ஹையஸ்ட் நேஷனல் அவார்ட் வின்னிங் எடிட்டர் ஆக்சுவலாக. ஸோ கை கட்டி பின்னாடி நின்றுட்டு இருப்போம். பிகாஸ் வி வில் வெயிட் டு லேர்ன். அந்த டைம்லலாம் இல்லை, டு லேர்ன் வாட் கேன் வி கெட் டு லேர்ன் அப்படின்றது வி ஜஸ்ட் வாண்ட் டு கிராப். ஸோ வி வில் சி த, ஏன்னா நாங்கள் ஷூட்டில் இருந்திருக்கோம், and we will see the magic of him trying to put and narrate a story. And editing is almost second direction. So உட்காந்து அங்கே தான் நான் கற்றுக்கிட்டது ஆக்சுவலாக. ஸோ டுடே ஐ கேன் சிட் அண்ட் ஐ கேன் வித் அன் அசிஸ்டன்ட் ஐ கேன் எடிட் அ ஃபில்ம். ஸோ ஐ லேர்ன்ட் இட் ஃப்ரம் ஹிம். நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் he has edited all my films irrespective. That is his bigness actually. That is his bigness to assistant adana nee paravalla அப்படின்னு பார்க்காம he saw the potential and he stood by me from the very beginning of my career. So he is one of the best editors. அப்படின்றது இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரி டெல்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எடிட்டர்ஸ் தே ஆர் ஸ்டோரி டெல்லர்ஸ். தே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரி டெல்லர்ஸ். எடிட்டிங் இஸ் நாட் அபவுட் ஸ்டிச்சிங் யுவர் மிட் வைட் அண்ட் க்ளோஸ். இட்ஸ் நாட் அபவுட் தட். இட்ஸ் அபவுட் how do you begin a scene. If you begin a scene from the close, why do you begin a scene from the close? So what is your previous scene or the end? How are you opening this scene is going to create an impact on the narrative. It is about telling a story, putting the narrative together. So that's quite an impactful. He's the best. உங்களோட ஒர்க்கிங் வந்து லைக் எனக்கு இந்த ஷாட் இதோட கம்ப்ளீட் ஆகணும்னா ரெக்கார்டிங் எவ்வளோதான், ஷூட்டே எவ்வளோதான் இருக்குமா, இல்லை லைக் பேச்சஸாக எடுத்து அவரு பண்ணுறது தானே சார்? No, I will have extra because I like to shoot. I will have extra, but I will not have too much. It's zero down. In time வந்து எனக்கு zero down ஆச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி Shershaah how many days? Because we had war. So Shershaah was shot in 60 days, including war sequences. That means 5140 war I shot in 3 days. The climax was shot in another 3-4 days. The ambush நடக்கும் தெரியுமா நடுவில், that was 1 day shoot. Okay. That was 1 day shoot. Ambush நடக்கிற sequence, that was 1 day shoot. So like that you plan. When you plan you can shoot, you can execute. If you go with clarity you can. Shershaah was like super fascinating to watch சார். ஆனால் ஸ்டோரிஸ் பிஹைண்ட் Shershaah அது தெரிஞ்சுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவே இருக்குது சார். லைக் I don't know எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல, because it's a Hindi film actually. So very few of them have seen it. After Patel, that's one of my best works. எக்ஸாக்ட்லி பெஸ்ட் கிராஃப்டட் ஃபிலிம் எவர். Well crafted film. Yeah, no doubt about it. Yeah. Shershaah அப்படிங்கும்போது லைக் பேசும்போது நிறையா சொல்லியிருந்தீங்க, நியர் இயர் ஹேட் டெத். ஏன்னா நம்ம அரிது மரியாவலும் பேசும்போதுமே நீங்கள் சொல்லியிருந்தீங்க. எனிதிங் இன் பர்சன்ஸ் எங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு எனிதிங்? No, I told you a couple of stories. You tell me which is see, because இப்போ அந்த படம் இருக்குல்ல, that film I can actually make a documentary or I can write a book on that, because that's a maximum near life death experience. First of all அது ஃபுல்லாகவே கார்கில்ல ஷூட் பண்ணோம். கார்கில்ல ஷூட் பண்ணுற ஐடியாவே கிடையாது ஃபர்ஸ்ட். So we were supposed to shoot in Kashmir and Leh-Ladakh. Because of the tension that was going on, ஆர்மிலேருந்து என்ன ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா, தேவ் அவங்களுக்கு கவலை இல்லைல்ல, நீ படம் பண்ணுறது எனக்கு என்ன கவலை, யூ கான் ஷூட் இன் காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாங்க. So I had to call Y.K. Joshi, General Y.K. Joshi, who is a commanding officer of Vikram Batra in the 90s during the Kargil war. He's a corps commander now. So Leh-Ladakh territory அவர் கண்ட்ரோலில் இருக்கு. ஸோ அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது I said, sir, I said, Commander, I understand that army has an issue. You tell me where I can shoot. I'll come and shoot, but I want to make this film. Yeah, I need army support. Army support இல்லைனா ஷூட் பண்ண முடியாது. There are no junior artists in that. Guys, every single person is from 9th JACRIF. 9th JACRIF is a battalion. 9th 13th real soldiers. Yeah, 9th Jammu and Kashmir Rifles. 9th JACRIF. Kargil, you come and shoot in Kargil, I'll be able to support up in it. It is like blessing in disguise. Why wouldn't I want to come and shoot in Kargil? I said, okay, I'll come and shoot in Kargil. 1 month before the shoot, எல்லாமே ப்ரெப் பண்ணதுக்கப்புறம் போயிட்டு 7 daysல ஐ ஹேவ் டு மொத்த லொக்கேஷன்ஸ் நான் ரீடூ பண்ணும். 7 daysல ஐ லாக்ட் ஆல் த லொக்கேஷன்ஸ். எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு வந்துட்டோம், இறங்கிட்டோம். ஆக்சுவலாக செட்டில் மொத்த இதுவும் கொண்டு வந்து இறங்கினோடனே தி அனௌன்ஸ் 370 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் காஷ்மீருக்கு அந்த சைடு மாட்டிக்கிட்டாங்க. ஐ மீன் ஸ்ரீநகருக்கு அந்த சைடு நெட்வொர்க் கட். யூ கான் கான்டாக்ட் யுவர் க்ரூ மெம்பர்ஸ். So we had to call the local police, local army guys, give the vehicle numbers, track them down, send them through Kulu Manali, take them to Leh, from Leh bring them down to Kargil. And because Karan Johar and Apurva Mehta, the CEO, they said, no Vishnu, if you want you just pack up and come back, because they've announced 370 call off. So I said, yo motta unit inga vandirukku, I can't call off. I said, just give me 2 days அப்படினு சொல்லிட்டு I spoke to the locals, council எல்லாரையும் கூப்பிட்டு I said, will you help me support shoot? Okay ன்னு சொல்லிட்டு
அப்போதான் ஃபர்ஸ்ட் டிசைன். தட்ஸ் ஃபர்ஸ்ட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் டியர் கேஸ் கைஸ். கார்டனில் உட்காந்து, அந்த ஹோட்டல் கார்டனில் உட்காந்து ஐம் ஜஸ்ட் ஹேவிங் மை காஃபி அண்ட் மை ஸ்மோக். தலையில் கை வச்சுட்டு என்ன பண்ணுறது தெரியல போது வெளியில் கன் ஃபயரிங் கேட்குது. டமால் 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 கன் ஃபயரிங், வார்னிங் ஃபயர்ஸ். பிகாஸ் ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. 370 கத்திட்டு இருக்காங்க. தி ஆர்மி அண்ட் த போலீஸ் ஆர் டூயிங் வார்னிங் ஃபயர்ஸ். டும் போகுது. ஐ டோன்ட் ஈவன் நோ வாட் தட் இஸ். நேராக வந்து கார்டனில் ஒன்று விழுந்துச்சு. ஹோட்டல்கார கத்துறான், வந்துருங்க வந்துருங்க வந்துருங்க, பாயா பாஜா வாஜா வாஜா அப்படின்னு. ஸோ நமக்கு தான் திருப்பி I wanted to experience tear gas. உயிர் போயிடுச்சு ஆக்சுவலா. I just melt a little. I just ran. But like this, I walked into live mines where I think I was lucky. Otherwise, I would have dead by now. Unexploded mines. I walked into that. Shoot பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு quicker. There's a lot of stories actually. Shoot பண்ணிட்டு இருக்கும்போது we find an arty shelling. சொருகி அப்படி கிடக்கு ஆக்சுவலா பக்கத்துல. So art department guy said, so there's an arty shelling. Now that arty shelling has a 150-meter kill radius. அது fuse over years மங்கி போயிருக்கலாம், or any slight movement it could activate that arty shelling. So அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா stop the shoot அப்படின்ட்டாங்க. So I said I can't stop the shoot sir. I said Major I have to shoot them. Nala I used to have fun with the army guys. So I said Major I can't stop the shoot அப்படின்னா. I said you explode it. I said I can't explode like this, believe me, all of you guys will die. So I said you explode it tomorrow morning before you come to shoot அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சினிமாவில் பார்க்குறது தான் ஃபுல் புல்லட் ப்ரூஃப் எல்லாம் போட்டு C4 எல்லாம் பைண்ட் பண்ணி இம்ப்ளோஷன், கண்ட்ரோல்டு எக்ஸ்ப்ளோஷன், ஃபுல் சாண்ட் பேக்ஸ் வச்சுட்டு இது பண்ண நம்ம எனக்கு I wanted to see that. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் பார்க்காத எக்ஸ்ப்ளோஷனா வைங்க சார், நீங்கள் விடுங்க பார்க்குறியா I want to see அப்படின்னு சொல்லிட்டு they said stay 170 meters away அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாங்கள் ஷூட் பண்ணுற லோ கிளிஃப்லேருந்து மேலே வந்து 170 meters away. I think my assistants have that video. I still have that video. Guys, what you see in films, even in this English films, 1917, what all you see is nothing. The first arty shelling, the first sound, and the earth shook. Earth, asaradu, அடிச்சு தூக்கி 170 meters ஒரு கல்லு வந்து அடிச்சு ஃப்ரேம்ல அடிச்சுட்டு போயிடுச்சு ஆக்சுவலா. It's that scary. It is that scary. அதுக்கப்புறம் எங்களுக்கு பழகிடுச்சு ஆக்சுவலா. என்ன பழகிடுச்சுன்னா, அடுத்த லொகேஷன்ல இன்னொரு ஆர்டி ஷெல்லிங் இருக்கு. ஸோ we had to tell them அது 2 நாள் கழிச்சு வரும், அதை நீங்க வெடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஓகே ரெடி கைஸ் கம் ஆன் ஷூட் ஃபயர் போது அங்கே டமால்னு சவுண்டு கேட்கும். ஓகே கைஸ் அவர் நெக்ஸ்ட் லொகேஷன் இஸ் ரெடி. ஸோ அந்த மாதிரி அடுத்த லொகேஷன் ரெடி. அமைதியாக தானே சிக்னல் கொடுக்க சொன்னேன். ஆமா ஆமா ஆமா. தென் சடுல we had மூமெண்ட் இருக்கு அப்படின்னாங்க. ஸோ we had to keep snipers to protect us actually. So it was, we were every day on the edge. There's one more very interesting thing sir, நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணல ஆக்சுவலா. அது அந்த ஷேர்ஷால அந்த சாப்பர் வந்து இறங்கும் அந்த டெரேன்ல. ஸோ நான் ஒரு லொகேஷன் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். அந்த சாப்பர் வந்து இறங்குறதுக்கு the pilots came, they said I can't land my chopper here அப்படின்னு. that was a cheetah land பண்ண முடியாது அப்படின்னாங்க ஆக்சுவலா. ஸோ அவன் சாப்பர் ஓட்டுறது சம ஸ்டைல ஓட்டுவாங்க ஆக்சுவலா. இப்படி போகுது ஆக்சுவலா, இப்படி போவோம் ஸ்வீப் மாதிரி. So I said I can't land it here அப்படின்னு. I said யோ எனக்கு நாளைக்கு ஷூட்டிங் இருக்கியா, you tell me where you can land. ஸோ அவன் போயிட்டான் 2000 feet மேலே. So we are already shooting in 14,000 feet. You can't breathe. So he went up to 16,000 feet மேலே. And the war happened around 17,000, 18,000 feetல war நடந்துச்சு. The actual war. The actual war. So we were almost pretty down below that. So கொண்டு வந்து war வச்சாங்க. So we organized a bulldozer. We created a helipad for the chopper to land there. We created a helipad and we have to register the helipad, sir. நீங்க create பண்ணீங்கன்னா you have to register. Today, that is an official helipad. It's called the Shershaah pad. Kargil. It's an official helipad for the army guys. Yeah, of course, I had the privilege of shooting the 9mm, AK-47, AK-56. I can dismantle and assemble the Insas rifle and assemble and shoot. So I'm ready to go for war. No, even my actors can do that. Ready to get commission. Yeah, even my actors can do that. Okay. பட் எங்க கமிஷன் எங்க பண்ணனும், எங்க சார் போகணும்னு ஆசை உங்களுக்கு? போகணும்னா போக மாட்டீங்க. எனக்கு ப்ரொபோசல் கொடுத்துருக்காரு ஆக்சுவலா, கமாண்டர் கொடுத்துருக்காரு ஆக்சுவலா. whenever you want, you tell me, Vishnu, I'll take you under the 2-year training and I will take you. So it's open. I can go anytime. Once you complete your shooting, come to shooting இருக்காரு சார். இல்ல but sometimes it's nice actually because if not filmmaking, I actually got through Navy. Okay. Because my dad was in the Navy. He served in INS Kaveri ship. So I would have gone through Navy actually. I almost got through because I was very good at firing. Pistol shooting, NCC pistol shooting. I was part of the Air Force. Okay. Sir, epic sir. எங்கயோ போய் filmmakingல வந்தீங்க. கரியர்ல அதான் சார், அந்த கரியர் கிராஃப் தான் சார் பாக்குறீங்க. எங்கயோ ஆரம்பிச்சீங்க. நடுவுல அந்த கரியர் கிராஃப்ல நடுவுல ஒரு விஷயம் இருக்கு சார். அத பாத்துறோம் சார். Yeah. கொடுங்க.
Guys, I was doing 7th grade. Yeah. ரொம்ப கேவலம்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா கேட்கக்கூடாது. பட் இது பத்தி பேசும்போது கிருஷ்ணா சார் வாஸ் ஆல்சோ இந்த ஸ்குவாட் இந்த அஞ்சலி அண்ட் அதில் ஒரு அழகான ஒரு ஸ்டேட், அழகான ஒரு ஃப்ரேஸ், லிட்டரலி நீங்கள் அது வீட்டில் ஃப்ரேம் கூட பண்ணலாம் கிருஷ்ணாகிட்டே சொல்லி. ஃபுட் நோ ஸ்கூல் மேட் மீ கெட் மை இன்சென்டிவ் ஃபார் மணிரத்னம்ஸ் மூவி அப்படின்னாரு. தட் வாஸ் இஸ் இன்சென்டிவ் ஃபார் மணிரத்னம் மூவி. ஃபுட் அண்ட் ஃபுட் டான்ஸ் அண்ட் நோ ஸ்கூல். அந்த ஃபுட் என்னன்னு சொல்லல. என்ன சார்? சமோசாவும் ஃப்ரூட்டியும். அவ்வளோதானே? Because of that only we got into movies. Okay. We were young. It's a very small anecdote story actually. It's a big hall. அந்த ஸ்கூல்ஸ்ல இருந்து பிக்கப் பண்ணாங்க. Me being today in films, first credit goes to my Hindi teacher. So அவங்க தான் அட்லீஸ்ட் go do dance when they're calling for some movies அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சிட்டாங்க. ஃபுல்லாக செருப்பு கொச்ச செருப்பு வெளியில அந்த ஹால் வெளியில அல்வார்பேட்டில் ஜிவி ஃபிலிம்ஸ். நாங்கள் அப்படி போனோம், நானே தம்பி அசாம் ஜேம்ஸ் எல்லாமே போயிட்டு ஷுட் பி ரியலி கோ இன் சைடு அப்படின்னு சும்மா அப்படி எட்டி பார்த்தோம். அந்த ஆடிட்டோரியம் ஃப்ரண்ட்ல வந்து மெலிசா ஒரு பையன் வந்து இப்படி இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கான். தட் வாஸ் பிரபுதேவா. ஓகே. ஹி வாஸ் அன் நாங்கள் யார் மச்சான் அவன் அப்படி ஆடிட்டு இருக்கான் அவன் லூசு தரமா அப்படின்னு உடம்புல இதுவே இல்லாமல். தட் வாஸ் பிரபுதேவா வாஸ் ரியலி யங். ஏன்னா சுந்தரம் மாஸ்டர் அவங்க அப்பா தான் இப்போ கொரியோகிராஃபர். ஸோ தேவர் டான்சிங் அண்ட் தேவர் சூசிங். வேண்டாம் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம ரிட்டர்ன் கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஷூ போட்டுட்டு இருந்தோம். கரெக்டாக அந்த ப்ரொடக்ஷன் ஆளுங்க வந்து ஃப்ரூட்டி சமோசாலாம் தூக்கிட்டு போனாங்கல்ல. அல்பம்ல ஓ மை காட் ஃப்ரூட்டி அண்ட் சமோசா. சரி ஃப்ரூட்டி சமோசா சாப்பிட்றதுக்காவது உள்ள போகலான்னு சொல்லிட்டு உள்ள போனோம் தான் மாட்டிக்கிட்டோம். லைஃப் காலி அங்கேருந்து ஆரம்பிச்சுது. தட் வாஸ் ஃபார் அஞ்சலி ஆடிஷன். ஃபார் அஞ்சலி. ஓகே. அத்தனை பேர் மத்தியில் எப்படி சார் நீங்க 2 பேருமே செலக்ட்? அதுதான் தலையெழுத்து அப்படின்வாங்கல்ல. இட் வாஸ் a fate in a good way. The assistants K.S. Ravikumar, he directed Mr. Romeo. K.S. Ravi அவங்கெல்லாம் they were all there. They started choosing kids from the back. Okay. The first பின்னாடிலேருந்து ஏய் உன் பேர்னா விஷ்ணு கிருஷ்ணா அசம் விஷ்ணு கிருஷ்ணா from 100 kids per day count last about 25-30 kids we came up to. Okay. and அதுக்கப்புறமா விஜயகாந்த் சாரோட எங்கர் வெர்ஷன் சத்ரியன் 30 வருஷம் ஆனாலும் என் கண்ணு உண்மையிலே இருக்கும். புரிஞ்சுதா? சத்ரியனை வந்து அது ஒத்துக்கிட்டது வந்து திருப்பி ஃப்ரூட்டி சமோசாக்காக தான். அங்கேயுமா சார்? ஆமா, எல்லா ப்ரொடக்ஷன்லையும் ஃப்ரூட்டி சமோசா. எல்லாம் ஃப்ரூட்டி சமோசாக்காக தான். என்ன நான் நினைச்சேன் சரி ஓகே மனுஷன் என்ன சொன்னான்னா ஐ எம் ப்ரொடியூசிங் ஃபிலிம்டா, நான் அனுப்புறேன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு, நீ போய் பண்ணு அப்படின்னு. எனக்கு ஓகே அங்கிள் ஃப்ரூட்டி சமோசா கிடைக்குமான்னு டே போடா அப்படின்னு. ஸோ நான் என்ன நினைச்சேன் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல அங்கே போனால் தெல் பி லாட் ஆஃப் கிட்ஸ், we are going to have another fun field அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியா இருந்தேன். அங்கே போய் இறங்கினது அப்புறம் தான் தெரியுது தனியாக இருந்தேன். ஃபுல்லாக வெட்டிட்டாங்க. ஃபுல் இன்டென்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம். சரி ஓகே தனியாக வந்துட்டோம் மாட்டிக்கிட்டோம், ஓகே பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு I performed in that film actually. Then after that I didn't want to act because I was not interested in acting. First day you were so fascinated by what's happening behind camera. So but now when you're a director I can act many characters. When an actor I should act only one. But behind the camera. Yeah, behind the camera is fun. பட்டியல்ல கேங்ஸ்டர் படம் அப்படின்றதால கொஞ்சம் ரியல் லைஃப் கேங்ஸ்டர்ஸோட நீங்க இன்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்றத படிச்சேன். பட் 7th கிரேட்ல நீங்களே ஒரு கேங்ஸ்டர் தான் சார்? இல்ல மை கேங்ஸ்டர் லைஃப் வாஸ் ஒன்லி ஃப்ரம் பாம்பே. ஓகே. ஏன்னா கிராண்ட் ரோட் ஸ்டேஷன்ல என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் என்னோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. இங்க ட்ரிப்ளிகன் ஸ்டேஷன்ல இருக்கு ஆக்சுவலா. So twice I was arrested. So that was my other life. Arrested na because I was hanging around with those guys. Sorry if my jokes hurts you sir. Seriously, was not intentional. No, really I'm telling you. இல்ல சார் என்னை அடிச்சு போட்ற போறீங்க அதுக்காக. No இல்லங்க. That was because you were young, you were vibrant and you had connections. And we were doing a digital film up, so we were shooting with these real guys. So kittadata almost 6 months I was living with those people. So I have packed things which you shouldn't pack, which is not a good idea. So do not do that. So I've got arrested and டக்குன்னு அடுத்த வாரம் we used to talk to certain guys. முன்னவர் அவன் எங்கன்னு கேட்போம், உஸ்கோ டோக் தியா அப்படின்னு போன வாரம் அவனை போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு. ஓகே. ஸோ அவனுக்கு பதிலாக இன்னொருத்தரை கூட்டு வந்திருக்கணும். டே சினிமா அப்படி ஒர்க் ஆகாதுரா. ஸோ இட் யூஸ் டு பி ஸ்கேரி. ஸோ ஐவ் சீன் சம்திங் இன் பாம்பே விச் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் லைஃப் ஆக்சுவலி. ஸோ தட் கேரிட் ஆன் ஓவர் ஹியர் இன் சென்னை. அண்ட் வென் ஐ வாஸ் ஷூட்டிங் பட்டியல் ஆக்சுவலாக பட்டியல் வந்து we were shooting near மாட்டாங்குப்பம் அந்த ஏரியா தான் ஷூட் பண்ணோம். போலீஸ் டோன்ட் என்டர் தட் ஏரியா பிகாஸ் எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தங்களோட கிட்ஸ் ஆக்சுவலி தேர். ஏன்னா அவங்க அப்பாவை வந்து தே கில்ட் his father, so the 3 brothers they went and killed those people. They started like it was like a big epic story. So anna சொல்லிட்டு இருப்பாங்க actually. So I was always roaming around with those guys Grand Roadல because I was in a ஒரு நாள் உட்கார வச்சிட்டாங்க ஆக்சுவலா.
what I was doing with these guys. Then I had to tell them I'm from films. I'm no way connected to these guys. So it was I don't know what I was doing. At the time, enna pannittu yen pannan kuda theriyala enakku. I had to spend time with them. So whatever they did, I used to do. I used to pack cash, stand somewhere near on road. Somebody will come collect the cash and go. They used to do all that kind of nonsense. I don't even know for what. Only because I want them to shoot. நீ என்ன வேணாலும் பண்ணியா, உனக்கு என்ன டீல் பண்ணுமா, அந்த டீல் பண்ண ஷூட்டிங் மட்டும் வந்துரு அப்படின்னு சொல்றதுக்காக to do a film was a big deal appo. So that time we used to, that was my other thing. So Pattiyalla, I met a lot of guys from Salem, a lot of guys from Tiruchi, a lot of guys were like that who are actually going through who were actually murdered and their cases are still running. So it's like official. If it's official meeting I had, they are the most coolest guys, I'm telling you. But it's not advisable to even be associated actually. Because by the time I could get out of them, it took for me 4 years. It took 4 years to get out of. வந்துட்டாங்க படம்லாம் பார்த்துட்டு பார்த்தா அந்த கத்தியத்தை கொடுத்து அந்த மண்ணள்ளி போடுறது எல்லாமே they only taught me. Okay. How to do that, everything they taught me. But it gave you an experience. And that also it used to be scary. பட்டியலில் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஏன்னா நைட் ஷூட் பண்ணிட்டு இருப்போம். தம்பி நீ ஷூட் பண்ணாத, நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்வாரு. ஏன்னா நான் 2 சீன் நைட் அவங்க கிளைமேக்ஸில் அவன் அழுவான் தெரியுமா. அவங்க 2 பேரும் செத்துருவாங்க. பரத்தும் கொண்டதுக்கப்புறம் தெல்பிக்கிறேன் கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன், கிளம்பிடு, you don't have to shoot it. I said, no, I need to shoot this. I need to finish this sequence. தம்பி உனக்கு புரிய மாட்டேங்குது, உன்னை சாக்கா வச்சு என்ன போட்டுருவானுங்க அப்படின்னு. So it was always we were on the edge of things. இப்போ you're safe guys, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இன்னைக்கு. Today you're safe actually because the gangsters are all in white collar actually. So you guys are safe now. இப்பதான் சார் இன்னும் பயமா இருக்கு. Not a good statement. சரி, இப்போ எப்படி வைக்கிறதா அதை எடிட் பண்றதா? No, it's okay. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்பதான் இன்னும் பயமா இருக்கு. ஒயிட் காலர்டுங்கிறதுனால தான் இன்னும் பயமா இருக்கு. No, Patil was a very different experience actually. So that you roamed around, you created that story. பட் ஆக்டர் டு டைரக்டர், அந்த ஃபிலிம் மேக்கர் அப்படின்ற ஜோன் டிரான்சிஷன் இருக்குல்ல சார், அது ஆக்சிடென்டல் ஆக்டர் நீங்கள் சொல்லும் போது தெரியுது, லைக் ஃப்ரூட்டிக்காகவும் சமோசாக்காகவும். பட் இந்த பக்கம் ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு வரும்போது விச் ஃபேசினேட்டட் யூ டு பிகம் அ ஃபிலிம் மேக்கர் சார்? What was happening behind the scenes? Because Mani sir used to perform. So and he used to perform, கண்ணாடி எல்லாம் கீழே வந்து உடஞ்சிரும். I used to wonder, what is wrong with this man? Why is he doing something? It used to be fascinating. And Madhu Bhatt used to put lights and all this thing. It used to be fascinating to see those stuffs. So exactly, I was doing my 10th. So that time I decided I wanted to do something in the movies, but I didn't know what. Then later in between I got diverted. 10th I quit and I actually applied for Navy and I got through Navy. அது ஒரு ஃபேஸ் ஒன்று நடந்துச்சு. I wanted to leave school. அப்போ பிரின்சிபல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க because I was very good at sports and culturals. அவனை ஸ்கூலுக்கெல்லாம் எதுக்கு ஸ்கூல்லாம் மாற்றாதீங்க, எதுக்கு ஸ்கூல்லாம் இது படிக்கிட்டோம் அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நான் அப்போ வேற ஸ்கூலில் மாறிக்கலாம் அப்படின்னு. கைஸ் தட் வாஸ் கோயட். நான் படித்தது சென்ட் பீட்ஸ் விச் இஸ் பாய்ஸ் ஸ்கூல். 10th முடிச்சோடனே கோயடுக்கு மாறலாம், ஏன்னா ரொம்ப பாய்ஸோடய இருந்து இது பண்ணிட்டோம், ரொம்ப நொந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என் கசன் தாங்க என்ன சொதப்பி விட்டான். கம் டு மை ஸ்கூல், தேர் பிரிட்டி லுக்கிங் கேர்ள்ஸ் அப்படின்னு. ஆமாம், சீரியஸா. யூ நோ ஹவ் ஐ காட் அவுட் ஆஃப் தட் திங்? எங்கள் அப்பா சூப்பர் ஒரு கூகுள் ஒன்று போட்டார். என்னன்னா ஜெனித் கேமரா, அப்போ மெட்டல் பாடி. ஏய் there's a Zenith camera, I'll buy you அப்படின்னு. அப்படியே வந்துச்சு, பொண்ணா கேமராவா அப்படின்னு. girls are camera அப்படின்னு. Okay, we'll pick camera. That's the first time I got into photography. I stick to the same school. I got into photography. 12th I made my first short film. 12th film bro, film camera film. No, okay. The video camera இருக்கும் தெரியுமா? அப்போ வந்து Hi8 was very famous. Hi8 ஞாபகம் இருக்கா? கேசட்ல இருக்கும். ஆமா சார். Hi8 was very famous. Hi8 camera. So adala I made actually, I have no clue about to make, but out of your experience of what you saw, you tried to tell a story, you tried to make. So 12th was first, then Viscom happened, then from second year I was working, it just went on. Nadula ஒரு phase வந்து I was choreographing dance and choreographing stunts. That's a different phase. இப்போ 12th படிக்கும் போது என்ன ஐடியா இருக்கும் சார்? லைக் என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஒரு ஃபிலிம் மேக்கிங், ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்றதுக்கு என்ன நாலேஜ் இருக்கும் நமக்கு? பட் இருந்தாலும் நம்ம பண்ணிருக்கோம்ல, அந்த இன்புட்ஸ் எங்க இருந்து எடுத்துருப்பீங்க? ஏன் இன்னைக்கு எல்லாருமே பண்ணலாம்ல, இன்னைக்கு everybody can do that, which is the same thing even I had. We have many access rights sir, like to make films. But we had a hate. You can shoot and you can see through that thing. That's what it is. So we used to, on a very basic level, I used to try to tell a story in 10 to 15 minutes. Okay. That's the first time I made. இப்போ யூடியூப் இருக்கு, புக்ஸ் இருக்கு, நிறைய ரெஃபர் பண்றதுக்கு இருக்குது, லைக் மாஸ்டர் கிளாஸஸ் இருக்கு. இன்னைக்கு நீங்க உட்காந்து பேசுறீங்க. அந்த நீங்க 12th படிக்கும் போது அந்த எதுவுமே சோர்சஸ் இருந்திருக்காது நான் சொல்ல வரேன். Yeah, because I had on-set experience. Okay. I had 2 films of on-set experience, and you actually sit and talk to the assistants, you sit and talk to them. அப்புறம் மணிசரோட assistants எல்லாம் உட்காந்து பேசியிருக்கோம். That's a little knowledge that you gathered, which you really tried to do something. It was not like a full-fledged blockbuster short film, but you tried to make.
பட் உங்களுக்கு ஆன் செட்ஸ்லயே யூ ஹேட் a fascination to become filmmaker. I used to just go perform, give the shot and come back, but I used to be more fascinated behind. விடிவி படம் டயலாக் சொல்லணும்னு தோணும் சார். அப்பயே முடிவு பண்ணிட்டு சினிமா அப்படின்ட்டு. எனி ரிக்ரெட்ஸ் இன் மிஸ்ஸிங் எனி கரியர் பார்ட் சார்? அப்பார்ட் ஃபிலிம் மேக்கிங் கண்டிப்பா இருக்காது, மற்றதை கேட்குறேன். I really miss going back to joining the Navy actually. Okay. Because I like adrenaline. Because most of my films also, that's why films excite me. Because every day is an excitement. It pushes your adrenaline actually. So Navy I really miss. Probably I would have joined by now, I would have become an admiral by now. If I would have joined Navy upon the time, கஷ்டப்பட்டு I would have become an admiral. புரியுது. இந்த மொமெண்டே இருந்திருக்காது சார். Moment. Yeah. I miss actually. Sometimes I miss. That's why I actually did a survey. I wanted to do a service film. That's why I landed up doing Shershaah. அது சேஷாக்கு அப்புறமா இருந்துச்சா இல்ல சேஷாக்கு முன்னாடி இருந்துச்சா மிஸ்ஸிங் நேவி? எப்ப மைண்ட்ல எப்பயுமே இருக்கும்ல. Sometimes you'll be thinking what you would have become. Probably I would have been in the Navy. So you wanted to just experience that. So you actually did an army film. You didn't do a Navy. You did an army film. ரெட் ஜெயின் தயாரிப்பில் 𝐅𝐸 𝐀𝐝𝐯 இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை ஜனவரி 14 பொங்கல் முதல் உலகமெங்கும். MadRabbit, India's finest audio wearable brand, starting at 999.